MySQL administration open source software tools. ஸோ நம்ம இது வரைக்கும் MySQL administrative commands பார்த்தோம். இப்போ சாஃப்ட்வேர் டூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் எடுத்தும் போது ஆன்லைன் ஆஃப்லைன், ஸோ அதாவது வெப் அப்ளிகேஷனுக்கா இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்காக பார்க்கணும். ஸோ வெப் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டா PHP மை அட்மின் தான் வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. அதே டெஸ்க்டாப் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டா MySQL ஒர்க் பெஞ்சும் HeidiSQLும். ஸோ இது ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ், இது வந்து ஒர்க் ஃபார் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இது PHP மை அட்மின்ன்றது வெப் அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ். மெனி ஓப்பன் சோர்ஸ் tools are available in the market to design the database in a better and efficient manner. PHP MyAdmin is most popular for web administration. So the popular desktop application tools are MySQL Workbench and HeidiSQL. First பார்க்க போகிறது PHP MyAdmin. PHP MyAdmin, that is web admin. This administrative tool of MySQL is a web application written in PHP. ஸோ ஒரு வெப்சைட்டை PHP மூலமாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம டேட்டாபேஸ் MySQL யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த PHP MyAdmin அப்படின்ற சாஃப்ட்வேர் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். They are used predominantly in web hosting. The main features of is providing web interface, importing data from CSV and exporting data to various formats. So இது இந்த PHP, that is PHP MyAdmin சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா இம்போர்ட், அதாவது CSV ஃபைல் ஃபார்மேட், எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது, எக்ஸல் மாதிரி இருக்கும் CSVன்றதும். இது கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் சொல்லுவோம். CSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். நோட் பேட்லேயே சாதாரணமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபைலை லைட் வெயிட் தான் இருக்கும், ரொம்ப லெஸ்ஸர் டேட்டா கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஸோ இதே நம்ம அந்த PHP கொண்டு வர முடியும், அதாவது PHP மூலமாக கிரியேட் பண்ண வெப் அப்ளிகேஷன் கொண்டு வர முடியும். PHPயிலிருந்து வேறு ஃபைல் ஃபார்மேட்ஸுக்கு நம்ம டேட்டாஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஈஸி பை யூஸிங் PHP MyAdmin சாஃப்ட்வேர். இட் ஜென்ரேட்ஸ் லைவ் சார்ட்ஸ் ஃபார் மானிட்டரிங் MySQL சர்வர் ஆக்டிவிட்டீஸ் லைக் கனெக்ஷன், ப்ராசஸ் அண்ட் மெமரி யூசேஜ். ஸோ PHP MyAdminன்றது நமக்கு லைவாக சார்ட்டாக கொடுக்கும். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்னும் ஃப்ரீயாக இருக்குது, சர்வருடைய ஆக்டிவிட்டீஸ் யாரெல்லாம் உள்ளே லாகின் ஆகியிருக்காங்க, லாக் அவுட் ஆகியிருக்காங்க, அண்ட் தென் கனெக்ஷன்ஸ், ஸோ ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவே கொடுக்கும் PHP MyAdminன்றது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் த காம்ப்ளெக்ஸ் கொரிஸ் ஈஸியர். ஒரு காம்ப்ளெக்ஸான கொரிஸ் இருக்கும், அதாவது நெஸ்டட் கொரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி கொரிஸ் நம்மளால் இதை PHP MyAdmin சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளால் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு MySQL Workbench, that is desktop அப்ளிகேஷனுக்கு. இட் இஸ் a database tool used by developers and DBS mainly for visualization. Visualization போது கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் நம்மளால் டேட்டாஸை வியூ பண்ண முடியும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா DBA, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் இல்லாமல் டெவலப்பர்ஸுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. திஸ் டூல் ஹெல்ப்ஸ் இன் டேட்டா மாடலிங், ஹைரார்க்கியல் மாடல், நெட்வொர்க் மாடலாம் பார்த்து இல்லையா, அப்போ அந்த டேட்டா மாடலை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் SQL, சர்வர் கான்ஃபிகரேஷன் அண்ட் பேக்கப்ஸ் ஃபார் MySQL இன் அ பெட்டர் வே. ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பர்பஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இட்ஸ் பேசிக் ரிலீஸ் வெர்ஷன் இஸ் 5.0 அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் இஸ் 8.0. ஸோ எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணக்கூடியது MySQL Workbench 8.0. The SQL editor of this tool is very flexible and comfortable in dealing multiple results set. ஸோ இதில் எடிட்டர், SQL எடிட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் டூல் இருக்குது. ஸோ இதில் நம்ம கொரியை நம்ம டேரெக்டாக நம்ம டைப் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் அந்த கொரியோட சின்டாக்ஸ் இருக்கும், அந்த கொரியோட சின்டாக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுக்கு ஈஸியாக அவுட்புட் காமிக்கும். இது MySQL Workbench டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் HeidiSQL. பொறுத்த வரைக்கும் இதுவும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான். இதில் பொறுத்த வரைக்கும் GUI கான்செப்ட், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ் இதில் இருக்கும். திஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெட்டர் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ சிறப்பான ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் கொடுக்குறது இது ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இட் சப்போர்ட்ஸ் GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்
ஃபார் மானிட்டரிங் சர்வர்ஸ், server host, server connection, database tables, databases, tables, views, triggers, events. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI கான்செப்ட் மூலமாக நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். எப்படி MySQL ஒர்க் பெஞ்ச் பார்த்தோன்னா ஒரு லைவ் சார்ட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணுமோ அது இது வந்து GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு அது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும்.